வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 5 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. கார்த்தி நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போனதோட நம்ம ராஜராஜா நேராக கார்த்தியோட கையை பிடிச்சி, மாப்பிள்ள எப்படியோ நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்துட்டீங்க, இனிமே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறத யாராலையும் தடுக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்தி சொல்கிறாரு, மாமா ரேவதியை பார்த்தீங்களா, நான் இதுக்கு தான் மாமா சொன்னேன். ரேவதிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவங்களோட விருப்பம் இல்லாமல் நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ரேவதி கண்டிப்பாக என்னை கடைசி வரைக்கும் கெட்டவன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்க போகிறான். அப்போ தான் மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் வந்துட்டு, மாப்பிள்ள நாங்கள் எதுக்காக இருக்கோம், உங்கள் 2 பேரையும் அப்படி கடைசி வரைக்கும் எலியும் புனையுமா இருக்க விட்டுருவோமா? உங்கள் 2 பேரையும் வந்துட்டு நாங்கள் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைப்போம் மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எனக்கு எதை பற்றி திரும்பின கவலையாக இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு ஒரு டிரைவராக வந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். இந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும், அத்தைக்கு மருமகனாக வரணும், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேயே நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல. நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா, இது மாதிரி குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தானே நான் வந்தேன். ஆனால் இப்போ நடந்தது என்னவா இருக்கு? ராஜராஜ சொல்கிறாரு, மாப்பிள்ள இப்போ கூட நீங்கள் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டீங்க. நாளை பின்ன சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா நீ ரேவதியே சேர்த்து கூட்டிட்டு போவ. அதனால வேற வழி இல்லாமல் சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை ஏற்றுப்பா. நீ வேணும்னா பாரு, கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி உன் மேலே கோவப்பட மாட்டா. இந்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும். கார்த்தி சொல்கிறாரு, மாமா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அத்தை வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு செகண்டும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, என் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் அவங்க சொல்லும் பொழுது என் மனசு எவ்வளோ வருத்தப்படுது தெரியுமா? ஒரு வேளை அத்தைக்கு மட்டும் நான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அத்தையால் தாங்கிக்க முடியாது. அதை நினச்சி பார்த்தா தான் மாமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இப்படி நினச்சி பாருங்களேன். நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் நல்லவர் தான் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களை என்றைக்குமே அவள் தப்பாக நினைக்க மாட்டா மாப்பிள்ள. நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் என் மனசை கொஞ்சம் கூட தேற்றவே முடியலை. சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் திருட்டுத்தனமா எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரேவதியும் என்ன நினச்சிக்க போகிறான்னு தெரியல. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, ரேவதி ஒரு நாள் சொன்னது ஞாபகம் இருக்கா? இது மாதிரி பாட்டியோட பேரனை கூட இந்த குடும்பத்து ஒத்துமைக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொன்னால, நீ மட்டும் பாட்டியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரேவதி உன்னை வந்துட்டு ஏற்றுப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை அப்படி இல்லாமல் ரேவதி என்னை தப்பாக நினச்சிட்டா இது பாட்டிக்கும்ல கெட்ட பேர். மயில் வாகனம் சொல்கிறாரு, மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல, ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கிறோம், நாங்கள் உசுரை கொடுத்தாவது இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்போம், உங்களையும் ரேவதி கூட சேர்த்து வைப்போம். இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்துலேருந்து போனதோட கார்த்திக்கு ஒரே யோசனையாக இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டிட்டோமோ, இதனால ரேவதியோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுதே அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப கவலையாக இருக்காரு. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி மாடிக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட, இங்கே பாரு டிரைவர் ராஜா, ஆமாம் இனிமே உன்னை டிரைவர் ராஜான்னு கூப்பிடக்கூடாதுல்ல, நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, அதனால உன்னை மாப்பிள்ள அப்படின்னு தானே கூப்பிடணும். இங்கே பாருங்க மாப்பிள்ள,
இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் உங்களுக்கே தெரியும் ரேவதி எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி ரேவதிக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு ரேவதியும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ரேவதி இப்போதைக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கா, எனக்கு புரியுது. ஆனால் கண்டிப்பாக அவளோட கோவம் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் தான் மாப்பிள்ளை பண்ணணும். நான் எதுக்காக இப்படி அவசரமாக உங்களை வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே அப்படின்ட்டு கோவப்படாதீங்க. நான் எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அந்த பரமேஸ்வரியை நேராக மண்டபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவளோட பேரனை எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஒருவேளை அவளோட பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் அந்த பரமேஸ்வரி கிட்ட தோத்து போன மாதிரி இருந்திருக்கும். ஒரு பக்கம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது. அந்த சிவனாண்டி எப்போ இந்த கல்யாணம் நிற்கும், நான் எப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் உங்களை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி நான் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு பண்ணலை. இது எல்லாமே நான் ஏற்கனவே திட்டம் போட்டது தான். நீங்கள் தான் ரேவதிக்கு பொருத்தமான ஆள் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கூட நான் உங்களுக்கு சொல்லலை. மல்லிகை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்பையிலேருந்து தான் நான் இந்த பிளான் பண்ணேன். அந்த மகேஷை அந்த இடத்துலேருந்து தூக்குனது கூட நான் தான். இது எல்லாத்தையுமே சந்திரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா மாப்பிள்ளை, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த குடும்பத்தை பாதுகாப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்களை நான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் ரேவதியை புரிஞ்சுக்கோங்க. ரேவதியும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பா. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அப்புறம் என்ன மாப்பிள்ளை ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க? கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், அதை பற்றி என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, அப்போ இது எல்லாமே சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. ரேவதியோட கல்யாணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னரும் வேற ஏதாவது ஒரு பையனை ரெடி பண்ணியிருப்பேன். ஆனால் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதோட காரணம் தான் இப்போ நான் ரேவதிக்கு புருஷனாக வந்து நிற்கிறேன். ரேவதி இப்போ என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. மாயா மகேஷை பற்றி நான் தான் அவங்க கிட்ட தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சி ரேவதி என் மேலே இப்போ கோவமாக இருக்கா. ஃபஸ்ட்டு அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ சந்திரா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அந்த டிரைவர் ராஜாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிட்டா? சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க, அன்னைக்கு அந்த மகேஷை காணோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே என்னடா பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம்ல. மகேஷ் காணாமல் போனதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போயிட்டு அதை கேட்டதும் சிவனாண்டி அதிர்ச்சியாகி, யார் சந்திரா? சந்திரா சொல்கிறாங்க, ஏங்க, அக்காக்காரி தாங்க அந்த மகேஷை கடத்தியிருக்கா. அவளுக்கு அந்த மாய மகேஷ் பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம தான் அவளை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவளை கவனிக்காத நேரத்தில் அவள் செமையாக பிளான் பண்ணி அந்த டிரைவர் ராஜாவுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நம்ம தான் முட்டாள்தனமாக இருந்துட்டோம். சாமுண்டீஸ்வரியை வெட்டுன்னு நினச்சிட்டோம். சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா, எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அந்த சாமுண்டீஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணிடுவான்னு. அதே மாதிரி பண்ணிட்டாளா? சரி, இருக்கட்டும். அந்த டிரைவர் ராஜா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனோட அம்மாவை கடத்த சொல்லி ரவுடிகளை கூட அனுப்புனேன். அவன் எந்த ஊர், எதுக்காக அவன் இந்த வீட்டையே சுற்றி வரான் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா பிரச்சனையிலையுமே இந்த வீட்டை விட்டு போகாமல் அந்த சாமுண்டீஸ்வரி கூடயே தொடர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் அவன் இந்த குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி வரான். ஃபஸ்ட்டு இவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சந்திரா. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஒருவேளை நம்ம விஷயத்தை பற்றி சொன்னாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொன்னால் அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியும். ஏன்னா சாமுண்டீஸ்வரி உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையில் இருக்கா. உன்னை பற்றி திடீர்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி ஒத்துக்க மாட்டா. அதுவே அந்த டிரைவர் ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடிக்கடி என்கிட்ட சொல்லு.
சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா சிவனாண்டி நினைக்கிறாரு, இந்த டிரைவர் பையன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவனோட அம்மாவை நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அவள் அம்மா யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி இங்கேருந்து மாடியை விட்டு இறங்கி வரும் பொழுது ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு, நீ வேணும்னா அம்மாவை ஏமாற்றி குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றி என் கழுத்தில் தாலி கட்டலாம் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக. ஆனால் நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது நடக்கவே நடக்காது. நான் உன் கூட என்றைக்குமே சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி கோவமா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, நான் என்ன உன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவா வந்தேன், இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ராஜராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு, சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ராஜராஜா நேராக ரேவதியை போய் பார்க்குறாங்க. ரேவதி நேராக அவங்க அப்பாவை பார்த்ததோட, சொல்லுங்கப்பா என்ன சொல்ல வந்தீங்க? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அம்மாடி ரேவதி, என்னம்மா இப்படி கோவப்படுற? ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கப்பா, அப்புறம் கோவப்படாமையா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் லைஃப்பை காலி பண்ணிட்டீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற? ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானம்மா நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தோம். அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்னப்பா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி முடிவெடுத்தீங்களா? நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? வீட்டில் வேலை பார்த்த ஒரு டிரைவர், ஒரு திருடன், பொய் சொல்லி ஏமாற்றி பல திட்டங்களை போட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனை போயிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. எப்படிப்பா நீங்க எல்லாரும் இப்படி வந்து ஏமாந்தீங்க? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, ஏமாந்தன்னு சொல்றிய? இங்க பாருமா, நாங்க ஏமாறல, உன் லைஃப காப்பாத்திருக்கோம். அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்க நல்லவங்களே கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ல உள்ளவங்க அப்படிங்கிறது சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சுதான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா. அவ எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறத இவனால எப்படி சொல்ல முடியுது ரேவதி அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, அப்பா போதும்பா, அவர் எல்லாருமே நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. இதை தெரியாம தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, உங்க அம்மாவையே நீ இப்படி சொல்றியா? அப்ப உங்க அம்மா எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்றியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அம்மா எடுத்த முடிவு தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவரு எப்படி வந்து மாயா மகேஷ தவறா சொன்னாங்க. ராஜராஜா சொல்றாரு, சரி நான் சொல்றத நீ நம்ப மாட்டீங்கல்ல, சரி நீ வா, அப்பதான் உனக்கு உண்மையை சொல்லலாம். ரேவதி கேக்குறாங்க, எங்கப்பா கூப்பிடுறீங்க? ராஜராஜா நேரா வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா கார்த்திகை காமிக்கிறாரு. அங்க பாரு, அவன் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, அவன் சாதாரண டிரைவர், நம்பிக்கை துரோகி, பொய் சொல்லி ஏமாத்தினவன். ராஜராஜன் சொல்றாரு, உனக்கு அப்படிதான் தெரியுது, ஆனா எனக்கு எப்படிதான் தெரியுது தெரியுமா? இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வந்த காவல் தெய்வம் உங்க அம்மாவை 2-3 தடவை காப்பாத்தி இருக்கான். அப்ப அவனை காவல் தெய்வம் அப்படின்னு தானே சொல்லணும். உங்க அம்மா இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணமே ராஜாதான். அதோட அவன் பேரு ராஜா ஒண்ணும் இல்லை, அவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து வந்தவன். குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதாரண வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியுமா ரேவதி? ரேவதி கேக்குறாங்க, அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் கோடீஸ்வரனா? இவங்க அம்மா ஒரு பழைய புடவையை கட்டிக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி வந்து நின்னாங்க. அவங்கள எப்படிமா கோடீஸ்வரனா இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதோ அவர் மேல கணிச வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தெரியுதுப்பா. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, நான் போய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வேணா இப்பயே கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்தி நேரா ராஜாவை பார்த்து, சொல்லுங்க மாமா. ராஜராஜா சொல்றாரு, கார்த்தி மாப்பிள்ள, இதுக்கு மேலே ரேவதி கிட்ட போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இவகிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது, வா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, மாமா இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம், பொறுமையா இருங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்பா இங்க என்ன நடக்குது? இங்க எதுக்கு கார்த்தின்னு கூப்பிடுறீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, எல்லாம் காரணமா தான், வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேரா நம்ம ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல சாமுண்டேஸ்வரி இதை பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா நம்ம ரேவதிய ராஜராஜா நேரா அவங்க
தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ராஜ சேதுபதி, பரமேஸ்வரி எல்லாரும் இருக்க. நம்ம ராஜராஜா ரேவதியை கூட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு பரமேஸ்வரி ஓடி வந்து ரேவதிய, அம்மாடி பேத்தி, என்னம்மா இந்த பக்கம் வந்துட்டேன். ராஜராஜா சொல்றாரு, அம்மா இவகிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது. அப்ப ராஜ சேதுபதி ஓடி வந்து அவங்க பேத்தியோட கையை பிடிச்சு, அம்மாடி என்னையெல்லாம் இப்பதான் பார்க்கணும்னு உனக்கு யோசனை வந்துச்சா? ராஜராஜா சொல்றாரு, எங்கப்பா, நாள்ல கூட்டிட்டு வந்தேன். அப்ப ரேவதிக்கு சொல்றாங்க, தாத்தா எப்படி தாத்தா இருக்கீங்க? அப்ப கார்த்தி வரதை பார்த்துட்டு ராஜ சேதுபதி சொல்றாரு, எனக்கு தெரியும், என் பேராண்டி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துறோம் அப்படின்னு தெரியும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன பேரனா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா கார்த்தி வராரு. அப்ப ராஜ சேதுபதி ஓடி போய் கார்த்தியை கட்டி பிடிச்சி, பேராண்டி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுடா. அப்ப ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னப்பா இங்க நடக்குது? அப்ப ராஜராஜன் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வந்த தெய்வமா அவன். உன்னை கல்யாணம் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒன்னும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரல. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்தான். சூழ்நிலையால உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. நீயே சொல்லு, இவன் தான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பானா? சொல்லு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, அப்பா இப்படி சொல்றாரே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ஒண்ணு நிக்கிறத பார்த்துட்டு செம்ம கோவத்தோட, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. ராஜ சேதுபதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, வா சாமுண்டீஸ்வரி, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. சாமுண்டீஸ்வரி ராஜ சேதுபதியை பார்த்து, ஏய் நீ என்ன சாகாமியா இருக்க? உன் முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். என்னங்க இங்க என்ன நடக்குது? எதுக்கு நீங்க ரேவதியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ராஜ சேதுபதி சொல்றாரு, பொண்ணு வர வேண்டிய வீட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து பயத்துல நிக்க. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இனிமே உன் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. இனிமே இந்த குடும்பத்தோட நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம், உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ தான் அனாதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராஜ சேதுபதி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த குடும்பத்தை ஒத்துமையாக்குறதுக்கு முயற்சி பண்ணு, அதை விட்டுட்டு பகன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல. சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லாம் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ராஜ சேதுபதியை பார்த்து, ஏய் சேதுபதி, உன்னாலதான் என் அம்மாவும் என் அக்காவும் இறந்தாங்க, உன்னை நான் என்னைக்கிட மன்னிப்பேன் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரிய வரும். உண்மை தெரிஞ்ச பிறகு சாமுண்டீஸ்வரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.